This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. புதுச்சேரியில் கடல் சீற்றம் நிலவுவதால் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருக்கின்ற காரணத்தினால் கடற்பகுதி மிகவும் மோசமான வானிலை நிலவுவதும் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று ஏற்கனவே மீன்வளத்துறை அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையிலே கடல் கொந்தளிப்பு அதிகரித்ததன் காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை எச்சரித்திருக்கின்றது. புதுச்சேரி பொறுத்தவரை கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. இந்த மழை நேற்று நள்ளிரவு கனமழையாக பெய்திருந்தாலும் விடியற்காலை முதல் மிதமான மழை பெய்து வந்ததன் காரணமாக பணிக்கு செல்வோர் மற்றும் உழவர் சந்தைகளுக்கு வரக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். இருந்தபோதிலும் புதுச்சேரி நகரை பொறுத்தவரை கடந்த ஒரு வாரமாகவே மிகுந்த குளிர்ச்சியுடனும் ரம்மியமாக காணப்படுவதால் புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலாவினர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதே நேரம் புதுச்சேரி கடற்கரை ஓரப்பகுதிகளில் மிகுந்த கடல் அலை சீற்றம் இருக்கின்ற காரணத்தினால் கடற்கரை ஓரம் சுற்றுலா பயணிகள் யாரும் செல்லக்கூடாது என்று புதுச்சேரி அரசு அறிவுறுத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை பகுதியில் நேற்று முதல் வந்த அனைத்து சுற்றுலாவினரையும் போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கின்றார்கள். தொடர்ந்து கடல் சீற்றமும் கனமழையும் இருக்கும் என்ற காரணத்தினால் புதுச்சேரி அரசு பேரிடர் மேலாண்மை துறை முடுக்கிவிடப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதரன், புதுச்சேரியிலிருந்து ரகுமான். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.